சுராஜ் மகாராஷ்டிராவை சேர்ந்த தாவேகா சொந்தம் இன்றைக்கி இறந்துட்டார். ரெஸ்ட் இன் பீஸ். இன்றைக்கி மஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கேன். மஸ்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நிலையில மேலும் மகாராஷ்டிராவை சேர்ந்த இந்த சூரஜ் என்பவருக்கு கடந்த ஆண்டே மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதா போலீசார் தரப்பிலும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் விளக்கமளித்திருக்கிறார்கள். சுராஜ் என்ற அந்த நபருக்கு கடந்த ஆண்டு மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த சுராஜ் என்பவர் மாரடைப்பு ஏற்பட்டுதான் உயிரிழந்ததா மருத்துவர்கள் தரப்புல ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில போலீசார் இந்த தகவலை தற்போது ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் ஒரு வாட்டி ஒரு அட்டாச் ஆயிடுச்சு. இல்லை சொல்லிட்டு வந்தாரு, ஆனால் என்கிட்ட வேலை இருந்துச்சு. தலைவரை நீங்களே போங்க. இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க சன் நியூஸ் மட்டும் இல்லாமல் கூட எல்லா மீடியாவும் சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான இடத்துல சன் நியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சுராஜ் என்ற இளைஞர் நம்ம கூட்ட நெரிசலில் சேலத்தில் இறந்துட்டாருன்ற மாதிரி கிரியேட் பண்ணாங்க. அவர் அப்படிலாம் ஒன்றும் இறக்கல. அந்த மாதிரி இது சுச்சுவேஷன் இல்லை. ஆல்ரெடி அவர் ஆன்ஜியோப்னா ஹார்ட் பேஷண்ட்டு. அவர் விஜயை பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருந்தார். தளபதியை பார்க்க வந்து அதுவும் தனியாக தான் நின்றுருக்காரு. அங்கே சுத்தமாக அவரால் ஹேண்டில் பண்ண முடியாமல் கொஞ்சம் உடம்பு வயசு இல்லாத ஆள்னால அவர் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிருக்காங்க. ஃபிக்ஸ் வந்திருக்கு. அங்கே போய் இறந்துட்டுருக்காரு. ஹார்ட் பேஷண்ட் ஆல்ரெடி இந்த வெயில் வந்து என்ன அப்படி தான் ஆகும். அவங்க உடம்பு நல்ல சரியில்லாதவங்க இந்த இடத்துல வராமல் தவிக்க சொல்லி தான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நின்று போயிட்டார். பாவம் இறந்துட்டார். அதை பற்றி சொல்லுவேன். அதை வச்சு அரசியல் பண்ணுற இவங்கள பற்றி தான் நான் கேவலமாக சொல்ல விரும்புகிறேன். வந்தாங்க, கொடுத்தது 5000 பேர். கவர்மெண்ட் அதை வந்து டீட்டெயிலாக ஃபுல்லு செக்யூர்டாக அழகாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. இது எந்த குறையும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை வச்சு அரசியல் பண்ணுறீங்க. இவ்வளோ கேவலமாக அரசியல் இந்த டைம்லையும் பண்ணாதீங்க. பார்த்துங்க, போலீஸே கிளியராக சொல்லிட்டாங்க எல்லா விஷயங்களும் தான் டீட்டெயில்னு சொல்லிட்டு அதை பற்றி அவன் ஃப்ரெண்டு டீட்டெயிலாக சொல்லிட்டாரு. மக்களே இதை வச்சு அரசியல் பண்ணி இந்த திருப்பி அவர் மைக் வச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயத்த பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இதை தெளிவுபடுத்த வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம். முக்கியமாக இந்த இடத்துல நான் முக்கியமாக நம்ம சேலம் காவல்துறைக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விஷயத்தை டாக்டர்கிட்ட கேட்டு அந்த உண்மையான விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக ஒரு விஷயம் லாஸ்ட்டாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இங்கே முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். சன் நியூஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஃபுல்லு தாவேக்கு அகேன்ஸ்டான நியூஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக அகேன்ஸ்டான நியூஸ் தான் போட்டிருக்காங்க. எதுனாலும் அப்படி செட்டப் பண்ணாங்க. நீங்கள் மக்கள் மேலே அக்கறையாக இந்த விஷயத்தை இப்படி பப்ளிஷ் பண்ணுற நீங்கள் 2 பேர் அந்த கொடிக்கம்பு நடும்போது டிஎம்கே ஃபங்க்ஷனில் இறந்தாங்களே அவங்கள பற்றி நீங்கள் ஏன் போடல? ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அவங்க மேலே இந்த மாரி நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சோகமாக வீடியோ போட்டுட்ருக்கீங்களே அதெல்லாம் ஏன் அங்கே பண்ணல? ஏன் அதெல்லாம் அப்போ வரல? இது வச்சு எவ்வளோ கேவலமாக சீப் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. நியூஸு சன் டிவிலாம் பார்க்கறத ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு தாவேக்கனவர் ஃபஸ்ட்டு நம்ம இது அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க. முழுக்க மக்களே நீங்கள் உண்மை தெரிஞ்சுங்க. சன் நியூஸை பார்க்காதீங்க, மற்ற நியூஸை பாருங்கள். அதில் ஒரு சில விஷயத்த நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணாலும் ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இது ஃபஸ்ட்டு சன் நியூஸை ஃபுல் அண்ட் ஃபுல் பேன் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆர்ஐபி ப்ரோ. கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஃபேமிலிக்கு எங்கள் டிவி கேஸாக சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும்.